சரி சும்மா ஒரு பிஆர் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்துருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூலில் படிச்சிருப்பேன் நான். படிக்கல அங்கே கீழே அடிக்கலான்னு வருவேன். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா மேலே நாக் ஆகிடுவார். ஆனால் ட்ரோனில் மேலே எனக்கு ஃபைட் அடிக்கும்போது 2 பேரும் நாக் ஆகிடுவாங்க பொழுது. ஆனால் ட்ரோனில் காட்டிகிட்டே இருந்தது மேலே இருக்காருன்னு. ட்ரோனில் அப்புறம் கொஞ்ச நாள் காட்டல. நம்ம டீம்மேட் மேலே கிளியர் பண்ண மாதிரி ஒரு மாதிரி வந்தது. சரி இந்த பக்கம் லூட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிலேருந்து வராரு. அவரை பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போட்டுருவேன், நாக் ஆகிடுவார். அப்புறம் மூக்குப்பொடி அதெல்லாம் போட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவேன். ஓசிக்கில் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் லூட் வச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டுருப்பேன். ட்ரோனில் எவனோ ஒருத்தர் இருக்கான்னு காட்டிகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனு அப்புறம் போயிட்டுருப்பேன். இந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது 2 பேர் இருப்பானுங்க போய். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து முடிச்சு விட்றாங்க. மறுபடியும் டீம்மேட் ரிவ்யூ பண்ணி விடுவார். மறுபடியும் ஹைஸ்கூலில் போயிட்டு எல்லாரையும் அடிக்கணும்டா சொல்லிட்டு போயிட்டேன். அதையும் டபுள் பிஸ்டில் வச்சு முடிச்சு விட்டேன். அப்புறம் சீக்கிரம் அடிச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டுருப்பேன். இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது லூட்டில் அடிச்சு முடிச்சோடனே ஏகேலாம் இருந்தது நம்மக்கிட்ட. சரி ஒன்றும் லூட்டு அடிச்சுக்கலான்னு பார்க்க இந்த பக்கம் ஒருத்த ஓடி வர்றாரு. அடிச்சு க்ளோவில் அடிச்சு முடிச்சு விட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இருந்தேன். நம்மளா செத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம டீம்மேட் மட்டும் தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பார் எங்கேயோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் நம்மளை கஷ்டப்பட்டு தூக்கி விட்டுருவார். தூக்கி விட்டோன்னே பீமாட்டில் இறங்கிடுவோம். நான் அங்கே தான் ஜோனே இருக்குது. அந்த டவர் பக்கத்தில் இறங்கிடுவோம். இறங்கினோடனே லூட் அடிச்சுட்ருப்போம் இந்த பக்கமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சரி ரஷ் பண்ணால் டேமேஜ்னு சொல்லிட்டு ஏறுவேன். பார்த்தீங்கன்னா நம்மளே முடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள் போட்டு மூக்கு 2 மூக்கு பொடி போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுருவான். அப்புறம் ஊக்காங்க போட்டு எங்கடா இருக்கான், லோவாலியா இருக்கான் அப்படின்னு தேடிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று விட்டுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுவான். 10 நான் எதுக்குன்னு தெரியல, 10ன்னு தெரியாத போயிடுவானுங்க. சரி இந்த பக்கம் ஓடிக்கலாம் ஜோனுன்னு சொல்லிட்டு போகும்போது அடிச்சு முடிச்சு விட்ருவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் செத்துருவான். அப்புறம் கடைசி நம்ம டீம் ஆள் மட்டும்தான். அவர் தான் இவங்க முடிச்சு விட்ருவாங்க போகுது. அவ்வளோதான் போங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க இவர்.